الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في كلامه القديم: ولا تطرد الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا. آمنا بالله صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது நல்லோர்களாக வாழ வேண்டும். அதுதான் நம் ஒவ்வொருவரின் லட்சியம். குழந்தைகளின் லட்சியம் அதுதான், இளைஞர்களின் லட்சியமும் அதுதான், பெரியோர்களின் ஆசையும் அதுதான். நான் நல்லவனாக வாழ்ந்து நல்லவனாக மரணிக்க வேண்டும். அதற்கு பல வழிகள் உண்டு. அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்வது, அல்லாஹ் பேச சொன்ன பிரகாரம் பேசுவது, இப்படி அது ஒரு பாதை, அது ஒரு பாட்டை. அதில் நாம் கொஞ்சம் கட்டுக்கோப்பாகத்தான் செல்ல வேண்டும். அந்த பாதையிலிருந்து நாம் நகர்ந்து விடக்கூடாது. இன்னொரு இலகுவான வழி ஒன்று உண்டு. அது என்னவென்றால் நல்லோர்களை நேசிப்பது. ஏழையான, அப்பாவியான, அதே சமயம் இவாதத்தினுடைய தொடர்புள்ள தொழுகை, மற்ற நோன்பு, மற்ற நற்பண்புகள், இதுபோல எல்லா நல்லவர்களையும் கொண்ட ஒரு ஏழ்மையான ஏழையான மனிதரை நேசிப்பதும் கூட நாம் நல்லவராக வாழ்வதற்கு வழிவகுக்கும். அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்கு அது பாதை காட்டும். தமிழிலே சொல்வார்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். என்ன பொருள்? ஒரு ஏழையை சந்தோஷப்படுத்துகிற போது, ஒரு ஏழையை நாம் அன்பு கொள்கிற போது அதன் வழியாக அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறலாம். அல்லாஹ் சிரிக்கிறான் என்ற ஹதீஸ்ல பல இடங்கள்ல வந்திருக்கு. அறிஞர் அல்லாஹ் சொல்லித்தான் நமக்கு அந்த வார்த்தை தெரியணும்னு அவசியம் இல்லை. ஹதீஸிலே பல இடங்களில் வந்திருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி அடியார்களை பார்த்து சிரிக்கிறான். எந்த மாதிரி அடியார்? ஒரே ஒரு உதாரணம். யாரு தஹஜ்ஜுத் நேரத்திலே நல்ல உறக்கம் அவரை அமுக்க, ஷைத்தான் அவர்களை அழுத்த, படார் என்ற அந்த போர்வையை உதறிவிட்டு எழுந்து சென்று உதவு செய்து 4 ரக்காத்துகளோ அல்லது சில ரக்காத்துகளோ தொழுது ரப்பிடத்திலே அவர் பாவம் மன்னிப்பு தேடுகிறார். அவர் பார்த்தால் அவர் சிரிக்கிறார். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். அப்போ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கான வழிகள், நாம் நல்லவர்களாக வாழ்வதற்குண்டான வழிகளில் ஒன்று ஏழைகளை பிரியப்படுவது. எப்படி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல்மார்களுக்கு தலைவர், அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களின் தலைவர். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆசைகளில் ஒன்று நல்லோர்களை அன்பு கொள்வது. ஏழை எளிய நல்லோர்கள் என்று சேர்த்துக்கிறோம். ஒன்னவர்கள் ஏழைகள், இன்னொன்றவர்கள் இபாதத்து வணக்கசாலிகள். அவர்களை நேசிப்பது என்பது ஜிப்ரீலுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா, ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்கிறான், எனக்கு என்ன பிடிக்கும் நீங்க கேட்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இவங்க சொன்ன நேற்று உள்ள ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நேகோக்கி முஹப்பத், நல்லவர்களுடைய முஹப்பத் எனக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு நல்ல காரியம். அல்லாஹ் தஆலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு வசனத்திலே லேசா கண்டிக்கிறார். அது ஒரு அன்பான கண்டிப்பு, அதிரடியான மிரட்டலான கண்டிப்பு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சிந்தனை இருந்துச்சுன்னா, இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஏழையான சஹாபாக்கள் இஸ்லாத்துல வந்துட்டாங்க. அவர்கள் இஸ்லாத்தை விட்டு இனிமேல் போக மாட்டாங்க. ரொம்ப பிடிப்பின பல வேதனைகளை மக்கால சந்திச்சுட்டு தான் வந்துட்டாங்க. அவங்க வந்து சொகுசான இஸ்லாத்துக்கு வரல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுடு மணலில வெறும் மேனியில படுக்க வைத்து கயிறு கட்டப்பட்டு இழுத்து செல்லப்பட்டு பல வேதனைகளை சந்தித்து தான் இந்த இஸ்லாத்துல அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய அந்த இஸ்லாம் குறித்து நாயகத்திற்கு கவலை. ஆனா எப்படியாவது மக்காவில் உண்டான தலைவர்கள் இஸ்லாத்திலே வந்து விட்டார். அவர்களை சார்ந்த அந்த கோத்திரம், அந்த குடும்பம், அந்த தொழில்கள் எல்லோரும் வந்துருவாங்க என்ற ஆசையில அடிக்கடி அந்த தலைவர்களோடு சபையை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள். வேற எதற்காக வேண்டும் இல்லை. அவர்களுக்கு உண்டான அந்த பொறுப்பை வாங்குவதற்கோ, அவர்களுக்கு உண்டான காசு பணங்களை ஆசைப்பட்டோ அல்ல. அவர்கள் எப்படியாவது இஸ்லாத்திற்கு வந்துட மாட்டாங்களா என்கிற ஒரு
பேராசையினால அவர்களோடு சபை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள். அப்படி விரும்பும்போது அவங்க ஒரு டிமாண்ட் வச்சாங்க. யாரு? அந்த பணக்கார சஹாபாங்க. நாங்க வரணும்னு சொன்னா இவங்களை எல்லாம் விரட்டி விடணும். யாரு? இந்த ஏழையான, ஒன்றும் இல்லாத, பேக்ரவுண்ட் இல்லாத, அட்ரஸ் இல்லாத பிலால், சுஹைப், அம்மார், யாசிர், இவங்களை எல்லாம் நீங்க தள்ளி வைக்கணும். நபி அவங்க தள்ளி வைக்கணும்னு நினைக்கல, ஆனா யோசிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சாங்க. அல்லாஹ் தஆலா உடனே வசனம் இறக்கினான். வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தில் அஷி. காலை மாலை அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி வணங்குகிறார்களே, அவர்களை நீங்கள் ஒருபோதும் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹ் வசனம் இருக்கு. அவங்களெல்லாம் நீங்க அவங்களுடைய சொல்லுக்கு வழிபடணும் அவசியம் இல்லை. அவங்க கல்புகள் இருகிருச்சு, சும்மா உங்கள்கிட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க. ஒருபோதும் நான் யாருக்கு ஈமான் இல்லை என்று முடிவு பண்ணினா அவங்க ஈமானுக்கு வரப்போறதில்லை. அதனால நீங்க அவங்களை விட்டுடுங்க, இவங்களை பாருங்க. அப்ப அல்லாஹ்வே சொல்கிறான், ஏழைகளை, அப்பாவியான முஸ்லிம்களை, இபாதத்துள்ளவர்களை நபியிடத்தில் சொல்கிறான், நீங்கள் பிரியப்படுங்கள், அவர்களோடு அமர்த்திக் கொள்ளுங்கள் உங்களை. அப்படித்தான் இருந்தார். உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லவும் செஞ்சார். ஒருத்தர் மீது பிரியம் கொள்வது என்பது அவருடைய பொருளுக்காகவோ, அவருடைய பணத்திற்காகவோ, அவருடைய பதவி பட்டத்திற்காகவோ இல்லாமல் அல்லாஹ்வுக்காக இருந்தால் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகும் என்று சொன்னார்கள். மன் அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி வ அத்தா லில்லாஹி வ மஅ லில்லாஹி. யார் பிறரை அல்லாஹ்வுக்காக நேசிப்பாரோ, யார் பிறரிடத்திலே அல்லாஹ்வுக்காக கோபம் கொள்வாரோ, யார் பிறருக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்பாரோ, யார் பிறருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி கொடுக்காமல் இருப்பாரோ, ஏதேனும் ஒரு ஹிக்மத், ஒரு காரணத்தை முன்னிட்டு கொடுக்காமல் இருப்பாரோ, அவருக்கு ஈமான் பரிபூர்ணமாகும். அப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி பிறரை நேசிப்பது பெரும் பாக்கியம் என்று சொன்னால், அதில் ஏழையான, அப்பாவியான மக்களை, அதே சமயத்தில் அவர்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை பிரியப்படுவது என்பது ஜிப்ரீலுக்கு பிடித்தமாக இருந்துச்சு. அதை வச்சு நமக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. ஜிப்ரீலுக்கு அந்த செய்தி பிடித்தமாக இருந்துச்சு, அதை வச்சு நமக்கு கிதாபுகள் எழுதுறாங்க. நாம் அப்படி ஒரு சாதாரணப்பட்ட மனிதரை, இபாதத்து சாலியை, வணக்கசாலியை பிரியப்பட்டால் நமக்குள்ளும் மலக்குகளின் தன்மை உண்டாகும். நாம் மனிதர்கள் தான், நாம மனிதர்கள், சராசரியான ஆட்கள். ஆனால் நமக்குள்ளே அந்த மலக்கானியை, அதாவது மலக்குகளின் தன்மை பிரதிபலிப்பதற்கு ஜிப்ரீல் யாரை பிரியப்பட்டார்களோ அவர்களை நாம் பிரியப்படலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரியப்பட்டார்கள். ஒரு கிராமவாசி ஒருத்தர், அவர் பேர் ஜாஹிர் இப்னு ஹராம். ஜாஹிர் இப்னு ஹராம் என்ற ஒரு பெயர், ரொம்ப ஏழையான சஹாபி. அவருக்கு கொஞ்சம் 2-3 அந்த செடி கொடிகள் இருந்துச்சு. அது கூட இல்ல, கிராமத்திலிருந்து சில கீரைகளை பறித்துக் கொண்டு வந்து மதீனாவில் விற்பார், கடை போட்டு விற்பார். நம்ம இந்த வாயத்தில் இந்த கீரை கட்டை வச்சு விற்கிற ஆட்களை பார்க்கிறேன், அதே ஒரு கீரை கட்டை வச்சு விற்பார். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது அங்கே முஸ்லீம் ஆயிட்டார், எப்பொழுது அவர் அங்கிருந்து வந்தாலும் நாயகத்திற்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு செய்வார். அன்பளிப்புனா இதுதான், தங்கம் வெள்ளியில அவருக்கு என்ன இருக்கு, ஒரு கீரை கட்டு கொடுத்து அது அன்னைக்கு ஒரு தேவையா இருக்கும்ல, அப்படி அவர் அன்பளிப்பு கொடுப்பார். நபி அவர்களும் அவர் திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு போகும் பொழுது, ஊருக்கு போகும் பொழுது ஏதாவது கொடுத்து அனுப்புவார். இங்க இருக்கிற பொருள், அது மிளகுவா இருக்கலாம், ஏலக்காயா இருக்கலாம், அந்த ஊர்ல அதான், அரபு நாட்டுல அதான் உற்பத்தி, அதை கொடுத்து அனுப்புவாங்க. 2 பேரும் அப்படிதான் இருக்கும். நான் இவரை பிரியப்படுறேன்னு சொன்னா 2 பேரும் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளும். அது பிரியத்தை வளர்ப்பதற்கு வழி. என்னமாவது ஒன்று நம்ம கொடுக்கணும், அவர் எனக்கு என்னமாவது ஒன்று கொடுக்கணும், இது யதார்த்தமான சொல்றேன். ஏன்னா இதுதான் மஹப்பத்து வளர்வதற்கான வழி என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாஹிர் இப்னு ஹராம் வரும்போதெல்லாம் அவர் ஏதாவது நாயகத்திற்கு கொடுக்க, நாயகம் அவர்களுக்கு கொடுக்க, இப்படியே போயிருந்துச்சு. ஒரு நாள் அவர் கனவீதியில கீரை விட்டு இருந்தார். இந்த அளவுக்கு அந்த ஏழையான மக்களிடத்தில், அதே சமயத்தில் நல்லவர்களிடத்துல ரொம்ப அந்யோன்யமாக இருந்தார்கள் என்பதற்கு இது உதாரணம். மிஷ்காத்தில் ஹதீஸ் சொல்றது. பின்பக்கமாக வந்து அவர் கண்ணை எப்படி கட்டிட்டார், கண்ணை மூடிட்டார். நம்ம எப்படி இந்த கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி கண்ணை மூடிட்டு யாரும் சொல்லுங்க பார்ப்போம் சொன்னார். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா? பூக்கடையை தாண்டி போவது இது பூக்கடையா? நமக்கு சந்தேகம் வருமா? வராது. ஏன்? அந்த வாசனையை நமக்கு காட்டி கொடுத்தோம், இது பூக்கடை. அப்ப நபியினுடைய உடலில் வரக்கூடிய கஸ்தூரி வாசனை அவருக்கு யார் என்று அடையாளம் காட்டாமல் இருக்குமோ அவர் புரிஞ்சுக்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வந்து கண்ணை கட்டியிருக்காங்க. அவருக்கு பெரிய பாக்கியம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கிட்டார் நாயகத்துடைய உடலும். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வந்து நின்று ஒரு அந்யோன்யமாக நம்முடைய கண்ணை மூடுகிறார்கள். நம்மளா இருந்தா சமயத்துல நமக்கு ஒரு அந்த நபருடைய அந்தஸ்து புரியாமல் இருந்தா டக்குன்னு கையை உதறி விடுவாள், நம்ம நல்விட்டு வெளியே போவோம். ஆனால் அவர் நபி அவர்கள் என்று தெரிந்ததும் நல்லா ஒட்டி கொண்டார். இதோட நிக்கல. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைக்குன்னே
அந்த இருக்கிற மக்களை எல்லாம் கூப்பிட்டு, எப்பா உங்களுக்கு யார் இந்த அடிமையை வாங்க தயார்னு கேட்டார். சும்மா அந்த காலத்துல அடிமைகள் இருக்கிற பழத்திற்கு சந்தைகள், உங்களை யார் இந்த அடிமையை வாங்க தயார்னு கேட்டார். கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த ஜாகிர் பின் ஹராம் சொன்னாரு, நாயகமே என்ன போய் வித்தீங்கன்னா நீங்க நஷ்டம் தான் அடைவீங்க, என்னையெல்லாம் எவனும் வாங்க மாட்டான், நான் கருப்பு நிறம் கொண்டவர், கிராமத்து மனிதர், ஒரு அந்த என்னது இந்த டீசென்ட் எல்லாம் இல்லாத ஒருவர், என்ன போய் நீங்க வித்தீங்கன்னு ஒருத்தர் வாங்க மாட்டான், நான் வந்து செல்லாத காசு நாயகம் அப்படின்னு சொன்ன போது சொல்றாங்க, இன்னக்க ஐந்தல்லாஹி லஸ்தவி காசி, நீ அல்லாஹ் இடத்திலே செல்லா காசு அல்ல என்று சொன்னார். அப்போ ஏழைகளை, நல்லோர்களை, சாலிகளை பிரியப்படுவது என்பதை நம்மை உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு வைக்கும் நபிகள் நாயகத்தின் பண்பு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் பண்பு. இந்த பண்பை நமக்கு வைத்துக் கொள்ளலாம். நாம் ரொம்ப அந்நியோன்யமாக பழகாவிட்டால், யாரை சந்தித்தால் முஸ்லிமான சகோதரர் என்று தெரிந்தால் நாமும் முந்திக்கிட்டு சலாம் சொல்லலாம். நம்முடைய பணம், பதவி, பட்டத்தை விட இந்த ஆகிரத்துடைய நன்மை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், அவர் வாலைக்கும் அஸ்ஸலாம். நாம் அதுல ஏதாவது ஒரு வகையான ஈகோ, அவன் ஏழையான அவனுக்கு போய் நம்ம எப்படி சலாம் சொல்றது? சலாத்துல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட உயர்ந்தவங்க யாரும் இல்லை. அவங்களே வந்து சின்ன பிள்ளைகளை கடந்து போனா அஸ்ஸலாமு அலைக்கும் முந்தி சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகள் சாயந்தரங்கள்லாம் பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி மதீனத்து தெருவில் பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. நபி அவங்க கடந்து போது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன வந்துச்சு? அது வந்து ஒரு நற்பண்புகளில் உள்ளது. மேலான பெரியவர்கள் அப்படிதான் எது நல்ல குணங்களை நாம் நமக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லவர்களாக ஆக முடியும். அப்படிப்பட்ட நற்பண்புகளை நமக்குள் கொண்டு வர அந்த நிச்சயமாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.